பாமக இப்போ 15 சீட் கேட்குறாங்களா? கிட்டத்தட்ட 10க்கும் அதிகமான சீட்டு தான் அவங்க டிமாண்ட் வைக்கிறாங்க. அந்த சீட்டுகளை அதிமுக கொடுக்குமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. அதனால தான் பாமக இறங்கி வரணுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. அப்படி கேட்பதற்கு காரணம் கூட இல்லை, அதான் சொல்கிறேன். இப்போ 2021 அதுக்கு முன்னாடி 19 இந்த தேர்தல்கள் எல்லாமே வந்து அறிவாலயத்துக்குள்ள போயிட்டு வந்துட்டு வெளியில் அவர் பேட்டி கொடுப்பாரு. என்னென்னா, நாங்கள் கேட்ட சீட்டு கொடுக்கல, பட் கொள்கை ரீதியாக பாஜகவை எதிர்க்கணுன்றதுக்காக நாங்கள் இந்த கூட்டணியில் அவங்க கொடுத்த சீட்டுக்கு நாங்கள் ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு சந்தோஷமாக வந்து பேட்டி கொடுப்பாரு. திரும்ப பேசியிருக்காரு. அப்போது இப்போ வந்து இவ்வளோ இழுபறி நீடிக்க காரணம் என்னன்னா, அவர் அப்செட்டாக இருக்காரு. அவர் கேட்ட தொகுதிக்குள்ள இன்னொன்று அவருக்கு வந்து கட்சியினுடைய அங்கீகாரம் ரொம்ப முக்கியம். அதே போல் பாஜகவை எதிர்த்து நடத்தப்பட்ட கூட்டங்களாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் அதிகமாக பண்ணியிருக்க வேண்டியது யாருன்னு நினைக்கிறீங்க? காங்கிரஸ் பண்ணியிருக்கணும், திமுக பண்ணியிருக்கணும், மற்ற கூட்டணி இருக்கவும் பண்ணியிருக்கணும். பண்ணது வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி பண்ணியிருக்கணும். அவங்க அதை எடுத்து எவ்வளவோ கேட்குறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணதா திமுக? ஏன்னா அவங்களுடைய பலம் என்னன்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும். இருங்க, அதுதான் எனக்கு வந்து நான் சொல்லணும்னு நினைச்சேன். கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு வந்து இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு காங்கிரஸ் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ப்ரெஸ் மீட் வைக்கணும், நான் கட்சி ஆஃபீஸை யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுக்கு KS அழகிரி மறுத்தாரா? என்ன கொடுமையா இருக்கு. உங்க கட்சி தாங்க வளரும். பிரஸ் மீட் கொடுத்து ஒரு அடிக்கடி அண்ணாமலை ஒரு நாளைக்கு அண்ணாமலையை தினசரி ஊடகத்தில் இருக்கிறவங்க சந்திக்கிறாங்க. அதுக்கான வாய்ப்பு அவர் உருவாக்குறாரு. அவர் அதில் என்ன பேசலங்கிற ரெண்டாவது விஷயங்க. அவர் ஊடகத்தில் பிரஸ் மீட் கொடுத்துட்டே இருக்கிறாரா இல்லையா? இந்த சின்னம் கிடைக்காததுக்கு பின்னாடி நாம் தமிழர் கட்சியினுடைய செயலற்ற தன்மை காரணம் நினைக்கிறீங்களா? பாஜகவும் இருக்குன்னு ஒரு டவுட் படுறீங்களா? செந்தில் பாலாஜி விவகாரத்தில் இடி வருதுங்கண்ணா நீங்க பாருங்கண்ணா அப்படின்னாரு. வந்துச்சு. அண்ணாமலை சொல்றாரு இடி வந்துச்சு. கோயம்புத்தூர் பாம்பு பிளாஸ்ட். ஆமா, இதுக்கு தீவிரவாத செயல் என்னையே வரும்னு அண்ணாமலை சொன்னாரு. என்னையே வந்துச்சு. அண்ணாமலை சொல்றாரு நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் வீட்டில் என்னையே வருது. உளவியலாவே ஒரு டிஸ்டர்பன்ஸ் நடக்குங்க. டிஸ்டர்பா இல்லையா? அது நாம நேரத்தை சொன்னாரு. அச்சடிச்சு அப்படியே கிடக்கு எல்லாமே. 1 லட்சமா செலவு. அவரே சொல்றாரு உண்டியில் எடுத்து பிச்சை எடுத்து நான் கட்டிக்கிட்டு இருக்கேன்றாரு. நல்லா கவனிச்சு பாருங்க. ஊடக விவாதங்கள் எல்லாம் ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து நாம் தமிழர் கட்சியில் கூப்பிடுவாங்க. May 17 அவங்க கூப்பிடுவாங்க. இடதுசாரிகளை கூப்பிடுவாங்க. மக்கள் அதிகாரம் இந்த மாதிரிலாம் எல்லாருமே கூப்பிடுவாங்க. சீமான்லாம் போய் உட்காருவாரு. திருமுருகன் காந்திலாம் போய் உட்காருவார். பார்த்து இன்னைக்கெல்லாம் இவங்களை பார்க்கவே முடியாது ஊடகங்கள்ல. இன்னைக்கு வந்து திமுக அதிமுக ரிலேட்டடான டாபிக் இருந்தா திமுக பத்திரிகையாளர்ன்ற பேரில் ஒரு வலதுசாரி இருப்பார். ஒரு வலதுசாரினே ஒருத்தர் வருவார். பிஜேபின்னு ஒருத்தர் வருவார். வணக்கம் அருள். வணக்கம் அருள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ சதன் ஹெரால்டுக்கும் உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய 4th எஸ்டேட் தமிழுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. நாடாளுமன்ற தேர்தல் அந்த களம் சூடு பிடிக்க தொடங்கியிருக்கு. அரசியல் கட்சிகள் யார் யாரோட போவாங்க அப்படின்ற பலருடைய கணிப்புகள் யூகங்கள்லாம் ஒரு புறம் இருந்தாலும் அரசியல் கட்சிகளுடைய டெவலப்மெண்ட்ஸ் இன்னைக்கு எப்படி இருக்குது? என்னென்ன செய்திகள் இருக்குது? நமக்கு வந்து இந்த 2024 நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கடந்த ஒரு மாதத்தில் ஓரளவு கணிக்க முடிஞ்சது தான் இப்பயும் வந்து உறுதியாக போகுதுன்றதை பார்க்க முடியுது. 4 மணி போட்டி தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த முறை. ஒன்று திமுக தலைமையிலான அந்த கூட்டணி, இன்னொரு பக்கம் அதிமுக தலைமையிலான கூட்டணி, இன்னொன்று பாஜக தலைமையில், இன்னொன்று நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டிடுறாங்க. இதில் நம்ம பெரிய அளவில் எது வந்து இன்னுமே உறுதி செய்யப்படாத இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக கூட யார் வரப்போகிறாங்க, பிஜேபி பக்கம் யார் போக போகிறாங்க. அதுவும் குறிப்பாக 2 கட்சிகள் தான். ஒன்று தேமுதிக, இன்னொன்று பாட்டாளி மக்கள் கட்சி. இவங்க 2 பேரும் வந்து பாஜக பக்கமும் பேசிக்கிட்டு இருக்காங்க, அதிமுக பக்கமும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எந்த இடத்துல அவர்கள் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் உறுதியாகுதோ அந்த பக்கம் போகலான்ற திட்டத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பணமும் வந்து ஒரு பேசுபொருளாக இருக்கிறது, இன்னொரு பக்கம் சீட்டுகளும் பேசுபொருளாக இருக்குது. அந்த அடிப்பில் அந்த எந்த இடத்துல பேரம் படிக்குதோ அந்த இடத்துக்கு போவதற்கான வாய்ப்புகள் தான். எத்தனை சீட்டு கேட்குறதா சொல்கிறாங்க? இல்லை, பாமக சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 சீட்டு கிட்டத்தட்ட கேட்குறதா சொல்கிறாங்க. பாமகவும் சரி தேமுதிகவும் சரி. ஆனால் தேமுதிக அவ்வளோ கொடுக்க மாட்டாங்க, அது தேமுதிகவுக்கே தெரியும். அதன் காரணமாக பெரும்பாலும் தேமுதிக பாஜகவோடு போவதற்கான வாய்ப்புகள் தான் நிரம்ப இருக்குது. காரணம் என்னென்னா, அதிமுக பக்கம் சேர்த்துக்கிட்டாலும் பெரிதளவில் ஒரு ப்ளஸ் வந்து அதிமுக கிடையாது. ஆனால் பிரேமலதா விஜயகாந்த் வந்து அடிக்கடி போய் அதிமுக தலைவர்கள் சந்திக்கிறாங்க, முன்னாள் அமைச்சர்கள் சந்திக்கிறாங்க. பாஜக தரப்புல இருந்து போய் யாரும் சந்திச்ச மாதிரியான செய்திகள். அது ஒரு முக்கியமான விஷயம் தான். என்னன்னா, இது வரைக்கும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது கூட இவங்க வந்து நேரடியாக தேடி போய் ஒரு கட்சிக்கு ஒரு ஸ்டேச்சர் ஒன்று இருக்குது. இன்னைக்கு மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள் வந்து இறந்த பிறகு அந்த கட்சி கொஞ்சம் நிலைகுலைந்த ஒரு இடத்துக்கு போயிருக்கிறாங்க. கொஞ்சம் வீக்காகவும் இருக்கிறாங்க தேமுதிக. அதில் வந்து நம்ம வெளிப்படையாக தான் பேசி ஆகணும்.
ஆனால் அந்த கட்சியும் போய் அதிமுக சந்திக்கிறாங்க அப்படின்னா அதிமுகவுக்கு வந்து ஒரு கூட்டணிக்காகவாவது ஒரு இத்தனை கட்சிகள் கூட இருக்கிறாங்கன்னு காண்பிப்பதற்கு ஒரு தேவை வந்து அதிமுகவுக்கு இருக்குது. ஆனால் தேமுதிகவுக்கு அப்படி கிடையாது. யார் கூட கொடுக்குறீங்களோ அவங்க கூட நான் வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. ஏன் பாஜக பக்கம் போவதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்கிறேன்னா, பாஜக கிட்ட அதிமுகவோட நிறைய பொருளாதார ரீதியான வலிமை இருக்குது. இன்னொன்று, மோடியோட ஏற்கனவே தேமுதிக ஒரு கூட்டணி வச்ச ஒரு கட்சி தான். தமிழ்நாட்டுக்குள்ள பாஜகவுக்காக வாக்கு சேகரித்த மிக முக்கியமான கட்சிகளில் தேமுதிகவும் ஒன்று. மறுபடியும் மீண்டும் மோடி ஆட்சி அமைச்சா நம்ம ஒரு எம்பி கேட்கலாம், ரொம்ப தாராளமாக கேட்கலாம். அவர் வந்து விஜயகாந்தர் வந்து ரொம்ப நெருக்கமாக பார்த்த ஒரு நபர் தான் மரியாதைக்குரிய ஐயா பிரதமர் மோடி. ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு பாஜகவுக்கு வந்து ரொம்ப ஒரு நேச்சுரல் அலையன்ஸ் மாதிரி அது தேமுதிக இது. ஆனால் அதிமுக என்ன தேவை அப்படின்னா, பாஜக பக்கம் முக்கியமாக அண்ணாமலை பக்கம் வந்து இவங்கெல்லாம் சேர்ந்துடக்கூடாது, நம்ம சைடு தான் பெரிய அலையன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத காண்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதிமுக இறங்கியே போய் தேமுதிகவை போய் மீட் பண்ணியிருக்கிறாங்க. எனவே அதிமுகவுக்கு தான் தேமுதிக தேவை. ஏன்னா நம்ம பக்கம் யாராவது வரட்டும், சேரட்டும், நம்ம ஒரு பேருக்காக ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி குறிப்பாக சொல்லணும், அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவோடு சேருவது தான் பாமகவுக்கு நல்லது. என்னைய பர்சனல் ஒப்பீனியன் நான் பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். ஏன்னா பாஜக கூட போனாங்கன்னா, ஒரு முறை ஐயா ராமதாஸ் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தியை நான் ஒன்று படிச்சிருக்கேன். நம்ம சமூக மக்கள், நம்ம சமூக இளைஞர்கள் வந்து அதிகமாக ஆர்எஸ்எஸ் பக்கம் போயிடுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி செய்தி கேள்விப்படுறேன். ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு வழி பாதை மாதிரி, போனாங்கன்னா திரும்பி வர முடியாது. எனவே நம்ம சமூக மக்களை வந்து கொஞ்சம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறணும் அப்படின்னு சொன்னதாக ஒரு செய்தி ஒன்று கேள்விப்பட்டிருந்தேன். அதனுடைய உட்பொருள் ரொம்ப நுணுக்கமானது அது. ஏன்னா அவர் இவ்வளவு ஆண்டு காலமாக தமிழ்நாடு அரசியல் இருக்கிறாரு. என்னதான் அவர் மீது, அந்த கட்சியின் மீது ஒரு சாதிய முத்திரை இருந்தாலுமே கூட தமிழர் நலன் சார்ந்து பேசக்கூடிய ஒரு கட்சியை இப்போ வரைக்கும் பாமக பார்க்கப்படுகிறது. அதுக்கு காரணம் என்னன்னா, திராவிட கட்சிகளோட கூட்டணி அமைச்சது தான். அவர் வந்து இடஒதுக்கீடுக்காக போராடியதாக இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் கலைஞர் கருணாநிதியோட பேச்சுவார்த்தை நடத்தி வாங்கி கொடுத்ததாக இருக்கட்டும், எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இதர பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய உரிமைக்காகவும் அவர் பண்ணியிருக்கிறார். அதில் மாற்றுக்கருத்தெல்லாம் மறுப்பதற்கு ஒன்றும் இல்லை. அதனால் அதிமுகவோட சேர்ந்தாங்க அப்படின்னா கட்சியை பாதுகாக்க முடியும், கட்சியை அடுத்த அளவுக்கு கொண்டு போக முடியும். இன்னும் சொல்லப்போனால் பாஜக வந்து டார்கெட் பண்ணுறதே வந்து இங்கே பல யுக்திகளை கையாண்டு பார்த்தாங்க. நம்மளாம் இந்துக்கள்னு சொல்லி பார்த்தாங்க. இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல தமிழ்நாட்டில். பட் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆன ஒரே விஷயம் சாதிய சங்கங்களை கையில் எடுத்தது தான். அவர் பேர் வச்சுப்பாங்க, பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ் பேர் வச்சுப்பாங்க. சாதிகளை மட்டும் குறி வச்சு தூக்குவாங்க. உங்களுக்கு நிறைய சாதிகளை தூக்கியிருக்காங்கன்னு தெரியும். ஆமாம், பட்டியல் சமூகமாக கூட இருக்கட்டும், எல்லா சங்கங்களுக்குமே ஊடுருவி இருக்கிறாங்க. ஸோ அது அவங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுத்துருக்கு. அதில் பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபியோட போச்சுன்னா அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, ஒரு கட்சிக்குள்ளே ஊடுருவி அந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்பினர்களையும் அந்த கட்சியை அப்படியே தன்மையப்படுத்துறது தான் அவங்க பல மாநிலங்களில் பண்ணியிருக்கிறாங்க. அதை பாமக உணர்ந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி அதிமுக போனால் கூட தான் பாமகவுக்கு நல்லது. அதிமுக கூட போகிறது தான் பாமகவுக்கு முக்கியமாக நல்லது. அதிமுக கொஞ்சம் இழப்பதற்கு கொஞ்சம் ஓரளவு இருக்குது. பாமகவை சேர்த்துக்கிறது தான் அதிமுகவுக்குமே நல்லது. ரெண்டு பேருமே ஒரு நேச்சுரல் அலையன்ஸ் மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொன்னபோது நான் ஞாபகம் வருது, தேவேந்திர குல வேளாளர்கள் அப்படின்னு வந்து பெயர் மாற்றம் செய்ததாக இருக்கட்டும், பட்டியல் சமூக மக்கள் மத்தியில் அவர்கள் பக்கம் வந்து ஒரு ஈர்ப்பை வந்து மோடி வச்சிருக்கிறாரு. அதே போல தான் தமிழ்நாடு முழுக்க பரவி இருக்கக்கூடிய ஒரு சமூகம் அல்லது அதிகமான சமூகம்னு ஒரு பேரளவுக்கு இப்போதைக்கு சொல்கிறாங்கன்னா, அதை பாமக தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறாங்க. வன்னிய சமூக மக்களாக இருக்கிறாங்கன்னா, கேஸ்ட் ரீதியாக யார் ரொம்ப க்ரௌடாக இருக்கிறாங்களோ அவங்க மத்தியில் நுழைவதற்கான வேலைகளை தொடர்ந்து பாஜக செய்யும். அந்த அடிப்படையில் தான் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அதை பாமக உணரணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஒரு கோரிக்கையாக இருக்குது. பாமக இப்போ 15 சீட் கேட்குறாங்களா? கிட்டத்தட்ட 10க்கும் அதிகமான சீட்டு தான் அவங்க டிமாண்ட் வைக்கிறாங்க. அந்த சீட்டுகளை அதிமுக கொடுக்குமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதனால தான் பாமக இறங்கி வரணுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. அப்படி கேட்பதற்கு காரணம் கூட, எனக்கு பாஜக இருக்குது, நான் போயிடுவேன், எனக்கு அங்கே ஆஃபர் இருக்குது அப்படின்னு அதிமுகவுக்கு ஒரு புற அழுத்தத்தை வந்து பாமக உண்டாக்குதோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நமக்கு வந்து ஏற்படுது. பட் பாமக ஸ்வீட் பாக்ஸஸ்லாம் அதிகமாக கேட்பாங்க. அதெல்லாம் கொடுக்கறதுக்கு பாஜக தயாராக இருக்குமா தமிழ்நாட்டில்? பாஜக வந்து தயாராக தாங்க இருக்கும். பாஜக கிட்ட இருக்கவங்க தருவாங்க. தேர்தல் பத்திரங்கள் மூலமாக பாஜக தான் இந்தியாவிலேயே அதிகமான தொகையை மற்ற மாநிலங்களில் செலவு பண்ணுறது ஓகே, தமிழ்நாட்டில் செலவு பண்ணுறது தான் எனக்கு கேள்வி. என்னன்னா, எனக்கு என்ன கேட்டிங்கன்னா, எங்கே வளரலையோ அதான செலவு பண்ணுவாங்க. எது வளரலையோ அதுக்கு தான் செலவு பண்ணுவாங்க. அவங்க சமஸ்கிருதத்துக்கே அப்படி தான் சொன்னாங்க. ஏங்க சமஸ்கிருதத்துக்கு அதிகமாக ஒதுக்கியிருக்கிறீங்க, தமிழுக்கு அதிகமாக ஒதுக்கலைன்னா? நீங்களே சொல்கிறீங்களே சமஸ்கிருதம் கம்மியாக தான் பேசுகிறாங்க இந்தியாவில், அதுக்கு தான் அதிகமாக ஒதுக்கியிருக்கிறோன்னு ஒரு காரணம் சொன்னாங்க. அந்த மாதிரி தான் தமிழ்நாட்டில் வளரலை அப்படின்னா தமிழ்நாட்டை வளர்கிறதுக்கான சூழலை உருவாக்கணும் இல்லையா, அதுக்கு செலவு பண்ணுவாங்க. இப்போ எண் மக்கள் யாத்திரைக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நிறைய செலவு பண்ணியிருப்பாங்க.
ஏன் அவ்வளோ செலவு பண்ணுறாங்க தமிழ்நாட்டில்? வளரணுங்கிறதுக்காக தான் செலவு பண்ணுறாங்க. அப்போ பாமகவுக்கு ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்குறதெல்லாம் வந்து பாஜகவுக்கு ஒரு 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 மேட்டராகவே கிடையாது. அதிமுக அலைன்ஸ்ல வேற யார் இருக்கா? கிருஷ்ணசாமி. அதிமுகவில் கிருஷ்ணசாமி உறுதியாக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு சீட்டு. ஆமா, ஒரு சீட்டு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் வந்து புரட்சி பாரதம் ஒரு கட்சி இருக்கு, அந்த சீட்டு அந்த கட்சி அங்கதான் அவருக்கு ஒரு சீட்டு. ஏசி சண்முகம், ஜி.கே. வாசன், அப்புறம் வந்து ஜான் பாண்டியன், தமிழறிவிமணியனுக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்க, அவர் பிரச்சாரத்துக்கு மட்டும் பயன்படுத்திப்பாங்க. இவங்க எல்லாமே ஐஜேகே, இந்திய ஜனநாயக கட்சி, இவர்கள் எல்லோருமே பிஜேபி. ஏடிஎம்கே அலைன்ஸ்ல கன்ஃபார்ம் ஆனது புரட்சி பாரதம், புதிய தமிழகம். ஆமா, இவங்க தான். இப்ப தேமுதிகவும் பாமகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசி இவங்க ஓகே ஆனாங்க அப்படின்னா இதுதான் இரண்டாவது மிகப்பெரிய கூட்டணியா தமிழ்நாட்டில். இப்ப பாமகக்கு ஒரு 10 கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா மொத்தம் 12 ஆயிடுச்சு. தேமுதிகக்கு எத்தனை கொடுக்க வாய்ப்பு இருக்கு அதிகமா? தேமுதிக எனக்கு தெரிஞ்சு இவங்க வைக்கிற, அவங்க வந்து ஒரு தடவை சொன்னாங்க 14+ ராஜ்யசபா தான் சொன்னாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. எந்த கட்சியுமே கொடுக்க மாட்டாங்க. அதிகபட்சம் போனால் அவங்களுக்கு ஒரு 5 சீட்டுகள் 4 சீட்டுகள் கொடுக்கலாம், அவ்வளோதான் அவங்களுக்கு கொடுக்க முடியும். ஏன்னா அவங்களோட ஓட் பேங்க் ரொம்ப கம்மி. எஸ், இன்னொன்று அவங்க வந்து இப்போது அதிமுகவும் சும்மா விட்டுற மாட்டாங்க. ரெட்டலைக்கே நீங்கள் ஒரு மதிப்பு இருக்குன்னு அதிமுக இன்னும் நம்புது. அப்படி இருக்கும்போது ரெட்டலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்கெல்லாம் இப்போ எப்படி திமுக வந்து இப்போது மற்ற கட்சிகளுக்கு 2 உதயசூரன் இல்லைங்க, 2 தனிசன் இல்லைங்கன்னு சொல்கிறாங்களோ, அப்படிப்பட்ட ஒரு டிமாண்டை கூட எடப்பாடி பழனிசாமி உருவாக்க முயற்சிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு வலிமையான எதிர்கட்சி தான் பாமக சொல்ல முடியாது, தேமுதிக சொல்லலாம். இன்னைக்கு வலிமையான எதிர்கட்சி தான் அதிமுக. என்னன்னா செயல்பாட்டு ரீதியாக எதிர்கட்சியாகவும் இல்லை. எண்ணிக்கை ரீதியில் 66 எம்எல்ஏக்களை கூட எதிர்கட்சி தான், ஆனால் செயல்பாட்டு ரீதியாக இல்லைங்கிறது தான் இங்கே விமர்சனமாக இருக்குது. அது ஜனநாயகத்துக்கு ரொம்ப ஆபத்து. எதிர்கட்சி சரியா இல்லை அப்படிங்கிறது ஜனநாயகத்துக்கு ரொம்ப ஆபத்தானது. அந்த அடிப்படையில் அதிமுக நம்ம பேசிட்டோம். இன்னொரு பக்கம் வந்து மூன்றாவதா பாஜக அணி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி நிச்சயமா தெரிஞ்சு தான் போட்டிட போறாங்க. 4 முனை போட்டி. எஸ், 4 முனை போட்டி தான். திமுகவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நிறைய ஒரு பேசுபொருள் ஓடிட்டு இருக்கு. என்னன்னா விசிகாவோட ஒரு சுணக்கம் இருக்கு, இன்னும் பேச்சுவார்த்தை முடிவாகலை, காங்கிரஸ் பேச்சுவார்த்தை முடிவாகலை அப்படின்றாங்க. உங்க கருத்தை சொல்லுங்க அருண். இந்த கூட்டணி உடைய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, உடையாது. உடைய வாய்ப்பே இல்லை. ஆனால் என்ன ஒன்றுனா இந்த பேச்சுவார்த்தை நடப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு ப்ராசஸ். அதில் குறிப்பாக டாக்டர் திருமாவளவன் அவர்களை வந்து ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி இவர் வெளியே வந்துருவாரோ, இவர் சீட்டு வந்து உடன்படாதோ அப்படிங்கிற மாதிரியான சில பேச்சுக்களை போகிறத பார்க்க முடியுது. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அந்த கூட்டணியிலேயே இருக்கக்கூடிய ஒரே தலைவர், ஒரு கொள்கை தெளிவுள்ள, ஒரு ஐடியாலஜிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டியும் ஒரு லீடரும்னா அது திருமா மட்டும்தான். பர்சனல் ஒப்பீனியன். என்னன்னா அவர் ஒரு வள்ளுவர் படத்தில் ஒரு மீட்டிங்னு நினைக்கிறேன், நீங்கள் கூட கவர் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மீட்டிங்கில் பேசுகிறாரு, எனக்கு சீட்டு ஒரு மேட்ரே இல்லை, நான் தேர்தல் அரசியலையே புறக்கணிச்சுட்டு போக கூட தயாராக இருக்கிறேன், எனக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பேன். மக்களை அரசியல்படுத்தக்கூடிய, அதற்கு அநியமாக்கக்கூடிய வேலை இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப கடினமான வேலை. அந்த வேலையை திருமாவளவன் பண்ணியிருக்கிறாரு. தலித் பேந்தர்ஸ் அதான் பண்ணாங்க, துவங்கும் போது அமைப்பாக தானே இருந்தாங்க. அப்போ அதை தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. திருப்பி அதுக்கு அவர் போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடாது, எதுவும் தேவையில்ல போங்கடான்னு தூக்கி போட்டு போயிடலாம். எதனால் அந்த கோபத்தோடு அவர் பேசியிருந்தாருன்னா, இப்போது குறிப்பாக இணையத்துலையும் சரி மற்ற இடத்துலையும் சரி 2 சீட்டுக்காக போய் நின்றுட்டாரு, 3 சீட்டுக்கு நின்றுட்டாருன்னு சொல்லுவாங்க. பட் அதை சீட்டு கணக்காக பார்க்கவே முடியாதுங்க. எப்படின்னா அது ஒரு ரெப்ரசன்டேஷனாக அதை பார்க்கணும். ஒரு கட்சி இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு வருது. அப்படி வளர்ந்துக்கிட்டு வரும்போது கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்சியோட சுமூகமாக தான் போய் ஆகணும். முரண்டு பிடிச்சி நிற்க முடியாது, சண்டை போட முடியாது. அவர் இடத்துல இருந்து பார்த்தா தான் அதனுடைய வலி என்னன்னு தெரியும், அதனுடைய எப்போதில் உணர்ந்துக்க முடியும். அதுக்காக அவரை மலினப்படுத்தி பேசுறதுன்றது இருக்குல்ல, அதுல வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. அவர் பிரஸ் மீட்ல அவர் விளக்கம் கொடுத்துட்டாரு, திமுக கூட்டணியில தான் பயணிப்போம், திரும்ப திரும்ப கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதாவது என்னன்னா அவருடைய போராட்டங்க, அது அவர் கட்சிக்கான போராட்டம், அது அவர் போராடி வாங்குறாரு. இன்னொன்று ஒரு சிந்தனை இருக்குது, தேசிய அளவில் பாஜக வீழ்த்தப்படணுங்கிறத சிந்தனை இருக்குது. திமுகவில் இருக்கக்கூடிய வேறு ஏதேனும் ஒரு கட்சி பாஜகவை எதிர்த்து திருமாவளவன் போட்ட அளவுக்கு, விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்ட அளவுக்கு கூட அதை காமிங்க பார்ப்போம். இல்லை, அதான் சொல்கிறப்ப 2021 அதுக்கு முன்னாடி 19 இந்த தேர்தல்களில் எல்லாமே வந்து அறிவாலயத்துக்குள்ள போயிட்டு வந்துட்டு வெளியில் அவர் பேட்டி கொடுப்பாரு. என்னென்னா, நாங்கள் கேட்ட சீட்டு கொடுக்கல, பட் கொள்கை ரீதியாக பாஜகவை எதிர்க்கணுன்றதுக்காக நாங்கள் இந்த கூட்டணியில் அவங்க கொடுத்த சீட்டுக்கு நாங்கள் ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு சந்தோஷமாக வந்து பேட்டி கொடுப்பாரு திருமாவளவன். அப்போது இப்போ வந்து இவ்வளோ இழுபறி நீடிக்க காரணம் என்னன்னா, அவர் அப்செட்டாக இருக்கிறாரு. அவர் கேட்ட தொகுதி கொடுக்கல. இன்னொன்று, அவருக்கு வந்து கட்சியினுடைய அங்கீகாரம் ரொம்ப முக்கியம். தனி சின்னத்தில் நிற்கணும், அது கட்சி அங்கீகாரம் அடையணும் அப்படின்றது அவருக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல அவங்க டிமாண்ட் பண்ணுற சீட் அவங்க டிஎம்கே சைட்லேருந்து கொடுக்கல அப்படின்றது வெளிப்படையாகவே தெரியுது.
பட் அதை கேட்டு பெறுவோம் அப்படின்றாரு, கூட்டணியில் தான் தொடருவோம் அப்படின்றாரு. ஏன்னா அவருடைய வியூ என்னவா இருக்கும்னா, இந்த எலெக்ஷனில் நம்ம ஒரு ஆன்டி மோடி கூட்டணியில் நம்ம உருவாக்கிட்டோம், இந்தியா கூட்டணி, இதுலேயே பயணிக்கலாம். மேபி 26ல் வேணால் நம்ம கூட்டணி குறித்து முடிவெடுக்கலான்ற எண்ணத்தில் தான் அவர் இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். கூட்டணி மாற வாய்ப்பு இல்லை. கரெக்ட். நீங்கள் சொல்கிறதுல நான் எந்த இடத்துல வந்து அது இன்னுமே வலிமைப்படுத்தணும்னு நினைக்கிறேன் தெரியுங்களா? இந்த கூட்டணியில் தான் அவர் உறுதியாவார்னு பல முறை வெளியே வந்து பேசினதான் சொல்கிறேன். இன்னொரு முறையும் சொன்னார். ரீசன்ட் டைம்ஸில் திமுக அலையன்ஸில் இருந்து கொண்டே திமுகவை சில இடங்களை விமர்சனம் பண்ணியும் அவர் பேசியிருக்காரு. அதிகமாக பேசலாங்கிறது உண்மைதாங்க. அதிகமாக பேச முடியாதுங்க, கூட்டணி உள்ள இருக்கும் அதிகமாக பேச முடியாது. ஆனால் அதை கண்டித்து சுட்டி காட்டி அவர் பேசியிருக்கிறார். ரெண்டாவது விஷயம், வெல்லும் ஜனநாயக மாநாடாக இருக்கட்டும், சனாதன எதிர்ப்பு விஷயங்களை பேசுகிறதா இருக்கட்டும், அதே போல் பாஜகவை எதிர்த்து நடத்தப்பட்ட கூட்டங்களாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் அதிகமாக பண்ணியிருக்க வேண்டியது யாருன்னு நினைக்கிறீங்க? காங்கிரஸ் பண்ணியிருக்கணும், திமுக பண்ணியிருக்கணும், மற்ற கூட்டணி இருக்கவும் பண்ணியிருக்கணும். பண்ணது வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் பண்ணியிருக்காங்க. அவங்க அதை எடுத்து எவ்வளவோ கேட்குறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணதா திமுக? ஏன்னா அவங்களுடைய பலம் என்னன்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும். இருங்க, அதுதான் எனக்கு வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. அந்த எண்ணம் எனக்கு ஸ்லைட்டாக இப்போ வர ஆரம்பிக்குது. இது என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே விசிகாவை வந்து பாதுகாப்பதாக அல்லது விசிகாவுக்கு ஆதரவாக பேசுவதாக எண்ணிக்கொண்டு திமுகவை இவர்கள் திட்டுகிறார்கள், விமர்சனம் பண்ணுறாங்கன்னு சில பேர் பேசுவாங்க. நம்ம அது நோக்கமே கிடையாது. இந்த கூட்டணி செட் அலையன்ஸாக இருக்குல்ல, இந்த கூட்டணியில் இப்போ இறங்கி வர வேண்டியது அல்லது இறங்கி அணுக்கமாக பேச வேண்டிய ஒரு பொறுப்பு கடமை திமுகவுக்கு தான் இருக்கு. ஏன்னா திமுகவுடைய தலைவர் தான் சொன்னார், வட தமிழகத்தில் நாங்கள் வெற்றி பெற்றதுக்கு திருமாவளவன் தாங்க. உண்மையிலேயே திமுகவுக்கு இன்னைக்கு படைத்தளபதி வந்து கட்சிக்குள்ளே இல்லைங்க, திருமாதாங்க படைத்தளபதியாக இருக்கிறாரு. அவர் நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரபல வியூக வகுப்பாளர் சொன்ன ஒரு கருத்தை நான் சொல்கிறேன். தமிழ்நாடு முழுக்க 10 ரூபாய் 10 பைசா காசு கொடுக்காம, பிரியாணி பொட்டலம் கொடுக்காம, பேச்சுக்காக அந்த கட்சிக்காக கூடக்கூடிய கூட்டமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு வியூக வகுப்பாளர் சொன்னது, ஒரு உச்சநீதிமன்ற வழக்கு என்கிட்ட அந்த விஷயத்தை ஷேர் பண்ணார். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு போகிற இடங்கள்லாம் கூட்டம் வரும், ஒவ்வொரு தொகுதியிலையும் கணிசமாக 10,000 வாக்கு வச்சுருக்கிறாங்க. அப்படின்னும் போது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பலமான ஒரு விஷயங்க. அப்படி இருக்கும்போது திமுக அவங்க 2 தொகுதி கேட்குறாங்களா, 2 தனி தொகுதி கொடுத்துட்டு ஒரு பொது தொகுதி கொடுங்க, என்ன ஆயிரம். இப்படி யோசிச்சு பார்க்கலாமே. உதயசூரியன் சின்னத்தில் நிற்கும் பொழுது ரவிக்குமார் வந்து ஒரு பெரிய வெற்றி, பானை சின்னத்தில் நிற்கும் பொழுது திருமாவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரகிள் தான் நடந்துட்டு இருந்துச்சு. ரொம்ப நேரமாக ஒரு மிக குறைந்த வாக்குகள் வித்தியாசம் தான் வெற்றி. அப்போ திமுக இப்படி யோசிப்பாங்களோ, இவங்க எல்லாமே தனி சின்னத்தில் நிற்கணும்னு கேட்குறாங்க, அப்போ வந்து சீட்டை கம்மியாக பேசலாம். ஏன்னா வந்து தனி சின்னத்தில் நின்னா அசம்பிளி எலெக்ஷன் வேறு, அதில் எல்லாமே தனி சின்னத்தில் நின்னாங்க, ஜெயிச்சாங்க, அது வேறு. ஒரு 5 சட்டமன்ற தொகுதி 6 சட்டமன்ற தொகுதியை சேர்ந்து ஒரு பாராளுமன்றத்துக்கு நடக்கும் பொழுது ப்ரூவ் பண்ணது கம்மியான மார்ஜினில் தான் திரும்ப ஜெயிச்சிருக்காரு. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்குமா? நல்ல கேள்வி, அதிக சீட்டு கொடுக்கலாம். நல்ல கேள்வி. ஆனால் இந்த கேள்விக்கு என்கிட்ட ஒரு பதில் இருக்குது. நான் போன வாட்டி அதை நினச்சேன், இது நல்ல ஒரு வாய்ப்பாக நான் பயன்படுத்திட்டு சொல்கிறேன். போன வாட்டி திமுக கட்சிக்காரங்க விசிகாவுக்கு திருமாவுக்கு ஒழுங்காக வேலை செய்யலைங்க. விழுப்புரத்துக்குள்ள போவே இல்லை, களத்துக்கே போகலை, விசிக கொடி இல்லாமல் தான் போனாங்க. அப்போ மேட்டர் என்னன்னா, நீங்கள் தனிச்சின்னத்தில் விசிகா நின்னா அவர்களுக்கு வேலை செய்வதற்கு திமுக எங்க அநியமாகலை. திமுக கட்சிக்காரர் கார்த்திக் பி சிதம்பரம் சிவகங்கை தொகுதியில் இப்போ பிரச்சாரத்துக்கு போகும்பொழுது அவருடைய கார் கொடியில விசிக கொடி பாத்தீங்கல்ல, எல்லா கட்சி கொடி இருந்துச்சு. அப்ப என்னன்னா, நீங்க நுணுக்கமா எங்க திமுக காரங்க வந்து கள அளவுல விசிகாவுக்கு ஆதரவான ஒரு போக்கை வந்து உருவாக்கணும், ஐடியாலஜிக்கலா உருவாக்கணும், அழைத்து பேசணும், ஒரு கூட்டத்தை கூட்டணும். அப்பதான் அவங்களுக்கு அது புரியும். விசிகாவும் திருமாவும் திமுக கூட்டணிக்கு எவ்வளவு தேவைங்கிறது அவங்களுக்கு புரியும். இப்ப கூட நம்ம வந்து திமுகவை இந்த இடத்துல வந்து ஒரு மோசமான ஒரு அணுகுமுறையோடு பார்க்குதுன்னு நம்ம சொல்லலை. நீங்கள் நல்ல அணுகுமுறையோட கொஞ்சம் அதிகமாக பாருங்கன்னு தான் சொல்கிறோம். உங்களுக்கு அவனுக்கு முக்கியத்துவம் தெரியணும், நீங்கள் இறங்கி வாங்கன்னு நான் சொல்கிறேன். ஏங்க, வெளியில் எவ்வளவு பேர் திரும்ப விமர்சனம் பண்ணி பேசுகிறாங்க. ஒத்த சீட்டுக்கு நிற்கிறீங்க, 3 சீட்டுக்கு நிற்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதனால் யாருக்கு அவமானம்? திருமாவுக்கு தான் அவமானம்னு அவருக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கண்டுக்க வேண்டாம், இது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. நமக்கு தேவை ஒற்றை நோக்கம்னு இருக்கார்ல, அந்த நோக்கம் எவ்வளவு பெரியது, அந்த எண்ணம் எவ்வளவு பெரியது. அப்ப அப்படிப்பட்ட எண்ணங்களுக்கும் நோக்கங்களுக்கும் சொந்தக்காரருக்கு நீங்க இறங்கி வந்து பேசினா என்ன, இறங்கி வந்து கொடுத்தா என்ன? 3 சீட்டு கேட்குறாங்க, கொடுத்தா என்னங்க பிரச்சனை? திருமுருகன் காந்தி வந்து ஒரு பதிவு எழுதியிருந்தார், ரொம்ப சிறப்பான ஒரு பதிவு. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிக்கு நீங்க 9+1 8+1 பேசிக்கிட்டு இருக்கீங்க. காங்கிரஸை விட பல மடங்கு வலிமையான கட்சி காங்கிரஸை விட பல இடங்கள தமிழ்நாட்டில் இன்னைக்கு விசிகா தாங்க இருக்குது. இதை பேசினா சில பேருக்கு கோபம் வரும், சில பேர் வந்து தவறாக நினைப்பாங்க. வந்து நம்ம பிரச்சனை இல்லை, யதார்த்தத்தை பேசுவோம். தமிழ்நாடு ஜனநாயக மாநாட்டுக்கு எவ்வளவு கூட்டம் கொடுச்சு?
திருச்சி சிறுகனூர்ல அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை இதற்கு யாருமே கூட்டினது இல்லைங்க. இன்னொன்று அந்த மனுஷன் இருக்கிற பிளஸ் என்னன்னா, அவர் தலைவர் மற்ற கட்சி தலைவர்கள் எப்படின்னா கம்முன்னு உட்காந்துட்டு இருப்பா, கூட்டத்தை கூட்டிட்டியாப்பா, வந்துட்டாங்களா எல்லாம் வந்துட்டாங்களா, இவரே இறங்குறாரு. நான் அந்த வீடியோ ஃபுல்லா பாக்குறேன். ஏய் உள்ள சேரை போட்டு கீழே உட்காரு, ஏய் கீழே உட்காந்துட்டாங்களா, போகாது, எல்லாரையும் ஒன்னா உட்காருங்க. அப்படி ஒரு கிரவுண்ட் லெவல்ல போய் இறங்குற ஒருத்தாரால நீங்க எப்படி திமுக வந்து கைவிட முடியும்? திமுக கைவிடுது நான் சொல்லலை, இறங்கி வாங்கன்னு சொல்றேன். நீங்க இறங்கி பேசுங்க, இறங்கி போங்க அப்படின்னு சொல்றேன். திருமுருகாந்தி ஒரு பதிவுக்கு வரேன். காங்கிரஸுக்கு நீங்க இவ்வளவு பேசுறீங்க, ஏங்க விசிகா போன்ற மாநில கட்சிகளுக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்னங்க தயக்கம் இருக்கு? தமிழக வாழ்வுரிமை கட்சி கேட்டாங்கன்னா கொடுங்க. தமிழ்நாட்டில இருந்து ஒரு தமிழ் உரிமை பேசக்கூடிய ஒரு நபர் பார்லிமெண்ட்ல போய் அவரோட குரல் ஒலிக்கட்டும், என்ன பிரச்சனை? யோசிக்கும் திமுக ஒரு எக்ஸ்டெண்ட் கூட வச்சுக்கோங்களேன். பிசிகா அளவுக்கு தாவாக்கா இல்ல, தமிழக வாழ்வுரிமை கட்சி இல்ல, பட் பிசிகாவை கன்சிடர் பண்ணணும்னு சொல்ற ஒரு மாநில கட்சியை கன்சிடர் பண்ணுங்க. ஒரு நேஷனல் பார்ட்டியை தமிழ்நாட்டுக்குள்ள கன்சிடர் பண்ற நீங்க ஏன் ஒரு ஸ்டேட் பார்ட்டியை கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு நான் கேட்கிறேன். அப்ப அந்த அளவுல விசிகா திமுக உறவு நிலைப்பாட்டுல திமுக தான் விசிகாவிற்காக இறங்கி வர வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. 2 தனித்தொகுதி கேட்குறாங்க, ஒரு பொது தொகுதி கேட்குறாங்கன்ற மாதிரி தான் செய்திகள் வருது. இதை தாராளமாக கொடுக்கலாங்க. 2 தனித்தொகுதியிலையுமே பானசேகரன் நிற்கட்டும், ஒரு பொது தொகுதியில் உதயசூரியன் நின்றுட்டு போகட்டும், கொடுத்துட்டு போங்க, அது ஒன்றும் தவறு கிடையாது. இதன் கொடுப்பதன் காரணமாக திமுகவுக்கு நன்மை விளையுமே தவிர தீமை விளையாது. அப்படி தீமை விளைந்தால் அதற்கு திமுக தான் காரணமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் களத்தில் போய் உங்களுக்கு கூட போய் கிரவுண்டில் கை கோர்த்து நின்று வேலை செய்யணும். வேலை செஞ்சீங்கன்னா விசிகா வென்றணும். காங்கிரஸ் அதுவும் ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டே போகுது. அவங்க இரட்டை இலக்கத்தில் கேட்குறாங்களாம், திமுக இன்னும் முடிவாகலை. பட் அவரும் சொல்லிட்டாரு, ஒரு இனிப்பாக தான் போயிட்டு இருக்கு, கசப்பாலாம் ஒன்றும் இல்லைன்னு செல்வ பிறந்தகை சொல்லிட்டாரு. காங்கிரஸ் எவ்வளவு கேட்குறாங்க, திமுக எவ்வளோ இழுத்து பிடிக்கிறாங்க? காங்கிரஸ் வந்து 9+1 கேட்குறாங்க, திமுக வந்து 7+1 தான் நிற்கிறாங்கன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் கடைசியாக. ஏன் திமுக இவ்வளோ கராராக இருக்கணும்? கடந்த முறை 10 கொடுத்தாங்க, ஏன் அவ்வளோ கராராக இருக்கணும்? திமுகவோட மனப்பான்மைங்கிறது உங்களுக்கு அவங்களுடைய தலைவர்களுடைய பேச்சு வெளிப்பட்டிருக்குங்க. அதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மரியாதைக்குரிய ஐயா துரைமுருகன்லாம் ஒரு தடவை சொல்லுவார், காங்கிரஸ் நாங்கள் என்ன பள்ளத்தில் தூக்கி சுமக்கணுமா, அது KN நேரு பேசியிருக்கிறாரு, ஐயா துரைமுருகன்லாம் பேசியிருக்காரு. ஒரு கட்சிக்கு அவங்களுடைய சின்னத்தை, அதாவது இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா 25 சீட்ஸில் உதயசூரியன் நிற்கணுங்கிறது தான் திமுகவோட நிலைப்பாடு. காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் 2 பேருக்கு இடதுசாரிகள் 2 கொடுத்துட்டாங்க, 4 விசிகே கேட்குறாங்க, 3 கொடுத்துட்டாங்கன்னா 7 ஆகிடும், இவங்களுக்கு 10 கொடுத்தாங்கன்னா 17 ஆயிரும். இப்போது 25 சீட்டில் எப்படி அப்போது திமுக நிற்கும்? திமுக 25 இடங்களில் உதயசூரியன் நிற்க வச்சு நாடாளுமன்றத்தில் திமுக ஒரு முக்கியமான கட்சியாக எழணும் அப்படிங்கிறது திமுகவினுடைய நோக்கம். அதில் நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. நீங்கள் அதில் வந்து எப்படி யாரை வந்து கன்சிடர் பண்ணணும்? நீங்கள் காங்கிரஸுக்கு பேசுங்க, கொஞ்சம் குறைவாக கொடுங்கன்னு பேசுங்கன்னு பிரச்சனை இல்லையே. காங்கிரஸ் தான் நீங்கள் தேசிய அளவில் நீங்கள் மற்ற இடங்களில் போய் வேலை செஞ்சு அங்கெல்லாம் நீங்கள் வந்து வெற்றி பெறணும். தமிழ்நாட்டை நில்லுங்க, அதை பேசுங்க, அப்படி பிரச்சனை இல்லை. ஆனால் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் திமுகவோட டீலிங் தான் சரி. 7+1 கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தேசிய அளவில் காங்கிரஸ் இன்னைக்கு எந்தெந்த இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க? 5 மாத தேர்தலில் காங்கிரஸினுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன? அந்த இந்தியா கூட்டணியில் காங்கிரஸோடைய சீட் அலாட்மெண்ட்லாம் ஓரளவுக்கு முடிவாயிருச்சு. தமிழ்நாட்டில் மட்டும் தான் இழுபறியில் இருக்குது. அது ஒரு பெரிய இஷ்யூ இல்லைங்க. நீங்கள் மற்ற இடங்கள்ல தான் அதிகமாக ஜெயிக்கணும். தமிழ்நாட்டில் தான் நிறைய சீட்டு இருக்குது, ஆன்டி மோடி வேவ் இருக்குன்னு தமிழ்நாட்டிலே மொத்த பேரும் வந்து குவிஞ்சிங்கன்னா தமிழ்நாட்டில் காங்கிரஸ் என்ன வேலை செஞ்சுருக்கிறாங்க? தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிக்காரங்க இப்போ எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்காங்க, எல்லாரோட பேரும் சொல்லுவாங்க, எல்லாரும் எத்தனை போராட்டங்கள் எடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு இந்த தலைவரை மாற்றின பிறகுதான் காங்கிரஸை பற்றி ஊடகங்கள செய்தியே வருது. அதுக்கு முதல்ல மனமார்ந்த பாராட்டுகள். இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு காங்கிரஸ் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ப்ரெஸ் மீட் வைக்கணும், நான் கட்சி ஆஃபீஸை யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுக்கு KS அழகிரி மறுத்தாரா? என்னங்க கொடுமையா இருக்கு. உங்க கட்சி தாங்க வளரும். பிரஸ் மீட் கொடுத்து ஒரு அடிக்கடி அண்ணாமலை ஒரு நாளைக்கு அண்ணாமலையை தினசரி ஊடகத்தில் இருக்கிறவங்க சந்திக்கிறாங்க. அதுக்கான வாய்ப்பை அவர் உருவாக்குறாரு. அவர் அதில் என்ன பேசலங்கிற 2வது விஷயங்க. அவர் ஊடகத்தில் வந்து பிரஸ் மீட் கொடுத்துட்டே இருக்கிறாரா இல்லையா? இன்னைக்கு தான் ஊடகத்தில் பேசுறதுக்காக மரியாதைக்குரிய ஆனந்த் சீனிவாசன் நியமிச்சிருக்கிறாங்க. ஒரு நல்ல மூவாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஏற்கனவே யூடியூப்ல அல்லது சமூக வலைதளங்களில் ஒரு பிரபலமான ஒரு முகமாக இருக்கிறாரு. அவரால் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். ஒரு நல்ல டெசிஷனு. செல்வ பிறந்தகைக்கு நான் ஓப்பனிங்கில் நான் தப்பான முடிவுன்னு நான் நினச்சேன். இதுக்கு இவரை போட்டாங்க, மற்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, என்ன ஐடியாவில் போட்டாங்கன்னு. இப்போ ஒரு ஆக்டிவிட்டிஸ் பார்த்தா ரொம்ப பிடிச்சிருக்கு. தமிழ்நாட்டில் இங்கே ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் தமிழை வழக்காடு மொழியாகணும்னு போராடிக்கிட்டு இருக்காங்க. போய் நிற்கிறாருங்க. அடுத்தடுத்த கூட்டங்கள் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் வந்தார்னா கொஞ்சம் கூட்டங்கள் வருது, ப்ரெஸ் மீட் வைக்கிறாரு உடனடியாக.
டக்கு டக்குன்னு கூப்பிட்றாரு பார்க்குறாருன்னும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஓகே பரவாயில்ல, ரொம்ப ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப அதிகமாகுதோன்னு அது தோணுது. இப்போ புதுசு இல்லை, கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கலாம். ஆமாம், இது இப்பயே ஜட்ஜ் பண்ண முடியாது. பட் ஓப்பனிங் பார்க்கும்போது ஓகேப்பான்னு கொஞ்சம் பார்க்க வைக்கிறாரு. கண்டினியூஸாக பார்த்தா தான் அவரோட செயல்பாடுகள் எப்படி அப்படிங்கிறது தெரியும். அதனால் திமுக காங்கிரஸ் உறவை பொறுத்த வரைக்கும் திமுக நிலைப்பாடு தான் சரி. திமுக தான், காங்கிரஸ் தான் திமுக சொல்கிறதுக்கு இணங்கி போகணும்னு நான் பார்க்குறேன். ஐடியாலஜிக்கல் ஸ்ட்ராங்கும் ரொம்ப முக்கியம், பீப்புள் பவர் ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணும்போது காங்கிரஸ் திமுக சொல்வதை கேட்பது தான் சரி. அதுதான் என்ன நிலைப்பாடு. மற்ற மாநிலங்களில் நீங்கள் அதிகமாக போட்டிட்டு மற்ற மாநிலம் நீங்கள் வேணால் எங்கே வேணால் போகலாம். தமிழ்நாடுக்குன்றது கிரவுண்ட் ரியாலிட்டி வேறுங்க. தமிழ்நாடு கிரவுண்ட் ரியாலிட்டி வேறு. இவங்க திமுக கூட்டணியில் இரண்டாவது பெரிய கட்சி யாருன்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா யாரை சொல்லுவீங்க? எந்த விதத்தில் பெரிய கட்சினா? வாக்கு வங்கி ரீதியாகவே சொல்லுங்களேன். தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் இரண்டாவது பெரிய கட்சி விசிகா தான். ஆனால் காங்கிரஸ் போய் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் நேஷனல் பார்ட்டி. நேஷனல் பார்ட்டி இல்லை, காங்கிரஸை குறித்து மதிப்பிட முடியாது, அவங்களுக்கு ஓட்டெலாம் இருக்கு. நான் வந்து ஒன்றுமே இல்லைன்னா சொல்லலைங்க. கம்பேரிட்டிவ்லி திருமாவுக்கும் உண்டு, விசிகேவுக்கு உண்டு, அதுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி உண்டு. அதனால அதை வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரமாக எளிதில் கடந்து போயிடும். தமிழ்நாடு முழுக்க சொல்லலாம் உண்டு. காங்கிரஸுக்கு ஒரு சில பகுதிகளில் இருக்கும். இன்னொன்று, தமிழ்நாட்டு உணர்வோட ஒன்றி போகக்கூடிய ஒரு எண்ணங்கள் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், தமிழ்நாட்டில் முதல்ல தன் கட்சியின் கொள்கைகளில் 5 முழக்கங்களில் ஒரு முழக்கமாக தமிழ் தேசியம்ன்ற கொள்கையை முன் வச்சது விசிகா தான். தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ் மொழி ரீதியாக மாநாடு போட்டது விசிகா தான். மது ஒழிப்பு மாநாடு போட்டது விசிகா தான். தன்னுடைய கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கெல்லாம் தமிழ் மொழியில் பெயர் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இயக்கமாக அணிதிரட்டி நிறைய பேருக்கு தமிழ் மொழியில் பெயர் வச்சது விசிகா. ஒரு காலகட்டத்திலலாம் தமிழில் பேர் வச்சா விசிகாவான்னு கேட்பாங்க. இன்னைக்கு கொஞ்சம் மாறிடுச்சு. இன்னைக்கு சில பேர் நாம் தமிழரான்னு கேட்குறாங்க. அவர் கொஞ்சம் தமிழ் சார்ந்து பேசுறதுனால. அப்படியான ஒரு சூழல் இருந்தவர். சுவர் விளம்பரங்களை பயன்படுத்தி தமிழ்நாட்டினுடைய பட்டி தொட்டியெங்கும் போன ஒரு கட்சி விசிகா. அப்போ அது அவ்வளவு தூரம் நீங்கள் மற்ற தேசிய கட்சியோட ஒப்பிட முடியாது. நீட்டு வழக்காக இருக்கட்டும், மற்ற மாநில உரிமைகள் சார்ந்த பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே முன்மொழிந்து பேசக்கூடிய ஒரு கட்சி விசிகா. அதை அவ்வளோவா அவங்க லெத்தார்ஜிக்காக டீல் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். இது ஒரு புறம் இருக்க. இன்னொரு பக்கம் என்டிகே வந்து அவங்க எப்பவுமே தனிச்சு தான் கிட்டத்தட்ட வேட்பாளர்லாம் அறிவிச்சிட்டு வராங்க. கூடிய விரைவில் அறிவிக்க போகிறோம் அப்படின்றாங்க. இந்த தடவை அவங்களுடைய கிராஃப் எப்படி இருக்கும்? போன வாட்டி வாங்கின வாக்கு சதவீதத்தை விட இந்த வாட்டி கண்டிப்பாக உயர்வாக வாங்குவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது இப்போது வரைக்கும். எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, கரும்பு விவசாயத்துக்கு இப்போ பிரச்சனை வந்துருக்குது. ஆமாம், இந்த கரும்பு விவசாய பிரச்சனையை பற்றி நீங்கள் பார்வை சொல்லுங்களேன். இந்த சின்னம் கிடைக்காததுக்கு பின்னாடி நாம் தமிழர் கட்சியினுடைய செயலற்ற தன்மை காரணம் நினைக்கிறீங்களா, பாஜகவும் இருக்குன்னு ஒரு டவுட் படுறீங்களா? எனக்கு வந்து பிஜேபி தான் காரணம்னு தோணுது. ஏன்னா அவங்க வந்துட்டு விதிமுறைகளுக்கு உட்பட்டு செயல்பட்டுருக்கிறேன் அப்படின்னு தான் அவங்களும் சொல்கிறாங்க. பாருங்கள், அவங்க கொடுத்த டேட்டுக்கு உள்ளே நாங்கள் வந்து போய் அப்ரோச் பண்ணிட்டோம். பட் அதுக்கு முன்னாடியே அவங்க கொடுத்துட்டாங்க. அவங்க கேட்கவே இல்லை, அந்த சின்னத்தை கேட்காமலே கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து அந்த வீராரெட்டி கர்நாடகாவில் அவருக்கு சிலிண்டர் சின்னம், தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் அவருக்கு விவசாய சின்னம். இப்போது இது வந்து என்ன உணர்த்துது அப்படின்னா, இங்கே பாண்டிச்சேரி தமிழ்நாட்டில் நாங்கள் சீக்கிரமே கட்சி ஆஃபீஸ் போட போகிறோம், வேட்பாளர் தேடிக்கிட்டு இருக்கோம்லாம் வீராரெட்டி சொல்கிறாராம். அப்போ அப்பட்டமாக நாம் தமிழர் அவங்களுடைய செயல்பாடை முடக்கணுன்ற முயற்சி அப்படின்றது தான் அவங்களுடைய குற்றச்சாட்டு. ஸோ அவங்களுடைய சுதாரிப்புள்ள தரம்லாம் சொல்லிட முடியாது. இல்லை, அதான் எனக்கும் இப்போது என்னென்னா, இப்போ நம்ம பாஜக தான் காரணம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம சொன்ன இந்த மேட்டர்களை, இந்த டாட்ஸ் கனெக்ட் பண்ணும்போது பாஜக தான் காரணம்னு சொல்லலாம். நேற்று 2 பேர் பேசுகிறத நான் பார்த்தேன். ஒரு பக்கம் திரு சீமான் பேசுகிறாரு, இன்னொரு பக்கம் திரு அண்ணாமலை பேசுகிறாங்க. சீமான் என்ன சொல்கிறாருன்னா, பாஜகவினுடைய தாமரையை ஒழிப்பேன், அதெல்லாம் சட்ட ரீதியாக ரொம்ப கடினமான வேலை. பட் அவர் வந்து அவருடைய கோபத்தில் அதை வெளிப்பாட்டில் சொல்கிறாரு. ஆனால் விஷயம் என்னென்னா, இவங்க அப்ளை பண்ணது உண்மை. டிசம்பர் மாதம் நோட்டிஃபிகேஷன் வருது. டிசம்பர் மாதத்தில் அப்ளிகேஷனுக்கு இவங்க விண்ணப்பிக்கிறாங்க. அதற்கு முன்னாடி அவங்க விண்ணப்பிச்சிருக்கிறாங்க, ரைட். ஜனவரி மாதம் இன்னும் நோட்டிஃபிகேஷன் வருது. இன்னும் நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரைட்டீரியாஸை வெளியிடுறாங்க. இதான் அந்த கட்சியில் இருக்கிற நபர்கள்ட்ட நம்ம என்னங்க உங்களுக்கு பிரச்சனைன்னு நம்ம கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இல்லை சார் எங்களுக்கு இதான் பிரச்சனை, எங்களுக்கு இதுதான் வந்து விவரம்ன்றாங்க. என்னங்க அப்படின்னு சொல்லும்போது க்ரைட்டீரியாஸ் வந்து வெளியிட்டாங்க. அந்த க்ரைட்டீரியாஸில் குறிப்பிட்ட சில விஷயங்கள் இருக்குது. இவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருந்தாங்க ஏற்கனவேனா அவங்களுக்கு கொடுக்கலான் இருக்காங்க. 3 வருடங்கள் இந்த கட்சியானது இன்கம் டேக்ஸ் கட்டியிருக்கணும்னு சொல்கிறாங்க. செயற்குழு பொதுக்குழுக்களை கூட்டியிருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணாத ஒரு கட்சி தான் பாரதிய ஐக்கிய தலா அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுல்ஃபில் பண்ண கட்சியான எங்களுக்கு அதை கொடுக்கலங்கிறது தான் எங்கள் வாதம். ஆனால் அதை பற்றி பேச மறுக்கிறாங்க. பட் இந்த இடத்துல அந்த சந்தேகங்கிறது எல்லாருக்குமே வருது, பிஜேபி இருக்குமோன்னு.
அதுக்கு சில புள்ளிகள் இருக்குது. பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை ஒரு ரீசெண்டாக ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட்டை சொல்லும்போது அண்ணாமலையை வந்து சீமான் கேட்குறாரு, நீ தமிழ்நாட்டில் எவ்வளோ சதவீதம் வாக்கு வாங்கிடுவ, என்னையெல்லாம் தாங்கிட மாட்டேன்ற மாதிரி பேசுகிறாரு. அது ரொம்ப ப்ரெஸ் மீட்டில் டென்ஷனாக அண்ணாமலை என்ன பண்ணுறாருன்னா, அண்ணா நாம் தமிழர் கட்சி 2024 அப்புறம் இருக்கவே இருக்காதுண்ணா தமிழ்நாட்டை, நீங்கள் என்ன பாருங்கண்ணா அப்படின்றாரு. நான் அது ஏன் அதை ரொம்ப குறிப்பாக பார்க்கணுன்றேன்னா, செந்தில் பாலாஜி விவகாரத்தில் இடி வருதுங்கண்ணா நீங்கள் பாருங்கண்ணா அப்படின்னாரு. வந்துச்சு. அண்ணாமலை சொல்கிறாரு, இடி வந்துச்சு. கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்ட். ஆமாம், இதுக்கு தீவிரவாத செயல் என்னையே வரும்னாரு. அது அண்ணாமலை சொன்னார், என்னையே வந்துச்சு. அண்ணாமலை சொல்கிறாரு, நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் வீட்டில் என்னையே வருது. அதுவும் நாம் தமிழர் கட்சியை வலைதளங்களில் பரப்புரை செய்கிறாங்கல்ல, சாட்டை துரைமுருகன் அவர்களாக இருக்கட்டும், இடுமாவனம் கார்த்திக், இசை மதிவாணனை, தென்னகம் விஷ்ணு, இந்த 4 பேருக்கு இருக்கிற ஒற்றுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, 4 பேருமே இன்ஃப்ளூயன்சஸாக இருக்காங்க. சோஷியல் மீடியாவில் பேசுகிறாங்க, அது அவங்க கட்சிக்காரங்க பார்க்குறாங்க, எதிர்கட்சிக்காரங்க பார்க்குறாங்க, ஷேர் பண்ணுறாங்க. அவன் வீட்டில் போ. அப்போ என்னையை முதல்ல சோஷியல் மீடியாக்களில் முடக்கிறது, இது முதல் வேலையாக பண்ணியிருப்பாங்களோன்ற சந்தேகம் இருக்குது. 2வது வேலை, இப்போ நான் சொன்ன சின்ன மேட்ரு, சின்ன விவகாரத்தில் இவங்க தரப்பில் நாங்கள் சரியாக தான் முறையிட்டிருக்கிறோன்னு சொல்கிறாங்க. ஏன் இவங்க மேலே டவுட் வருது அப்படின்னா, அந்த கட்சிக்கு கொடுத்தது, அந்த பாரதிய ஐக்கிய ஜனதா கட்சிக்கு கொடுத்தது. 2வது, அந்த கட்சியினுடைய பின்னணியை போய் பார்த்தீங்கன்னா நமக்கு சில விஷயங்கள் புலப்படவே இல்லை. அவங்க இப்போ தான் ரீசெண்டாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தேசிய கட்சியாக அங்கீகரிக்கிறதுக்கு அவங்களே போய் எல்லாத்தையும் பதிவு பண்ணுறாங்க. அவங்க ஊரில் வேறு சின்ன, இன்னொரு ஊரில் வேறு சின்ன, இன்னொரு ஊரில் வேறு சின்ன, வேறு சின்னங்களில் நிற்கிறாங்க. இதெல்லாம் ஏன் பண்ணணும்? பாஜக தமிழ்நாட்டில் 2வது இடத்துக்கு வருதுன்னு ஒரு மூத்த ஊடகமே ஒரு செய்தியை வெளியிடுறாங்க. புள்ளிவரங்கள் அடிப்படையில் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு. பாஜகவுக்கு அது ஆசை. திமுக வர்சஸ் பாஜகன்னு வரணுங்கிறது தான் பாஜகவினுடைய நிலைப்பாடு, அதுதான் அவருடைய எண்ணம். திமுகவுக்கு நாங்களும் அதிமுக தாங்க பங்காளிச்சலன்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் முரண்படுறேன். திமுக வர்சஸ் பாஜகன்றது தான் விரும்புது, தேசிய அளவில் விரும்புது, தமிழ்நாட்டுக்குள்ளேயுமே. ஏன் அப்படின்னா, திமுக வர்சஸ் பாஜகன்னு இருந்தால் மட்டும் தான் திமுகவுக்கு வெற்றி அறுவடை ஆகும். திமுக வர்சஸ் அதிமுகன்னு இருந்தால் மக்கள் எந்த முடிவு வேணா எடுப்பாங்க. புரியுது. ஏன்னா இது ஆன்டி பிஜேபி ஸ்டேட் அப்படின்றது திமுகக்கு நல்லாவே தெரியும். அப்போ திமுக நமக்கு எதிரி, டைரக்ட் எதிரி பாஜகன்னு காமிச்சா மட்டும் தான் நம்ம ஜெயிக்க முடியும். நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனால் பர்சனல் நான் என்ன நினைக்கிறேன்னா, பாஜகங்கிறவங்கள எதிரியாக கூட கன்சிடர் பண்ணிடக்கூடாதுன்றது திமுக சில பேர் நினைக்கிறது இருக்கு. சிலர்கிட்ட இருக்கு. என்ன எதிரியா நமக்கு பிஜேபியா, நமக்கு என்ன எதிரி அவங்க, நம்மள்ட்ட என்ன சீட்டு இருக்கு அவங்கள்ட்ட அப்படின்னு நினைக்கலாம். நல்லா கவனிச்சு பாருங்க, ஊடக விவாதங்கள் எல்லாம் ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நாம் தமிழர் கட்சியில் கூப்பிடுவாங்க, மே 17 இருக்கவங்களை கூப்பிடுவாங்க, இடதுசாரிகளை கூப்பிடுவாங்க, மக்கள் அதிகாரம் இந்த மாதிரிலாம் எல்லாருமே கூப்பிடுவாங்க. சீமான்லாம் போய் உட்காருவாரு, திருமுருகன் காந்தியெல்லாம் போய் உட்காருவார். பார்த்து இன்னைக்கெல்லாம் இவங்களை பார்க்கவே முடியாது ஊடகங்கள்ல. இன்னைக்கு திமுக அதிமுக ரிலேட்டடான டாபிக் இருந்தா, திமுக பத்திரிகையாளர்ன்ற பேரில் ஒரு வலதுசாரி இருப்பார், ஒரு வலதுசாரினே ஒருத்தர் வருவார், பிஜேபின்னு ஒருத்தர் வருவார். ஸோ ஊடகங்களுமே எனக்கு தெரிஞ்சு பாஜக வெர்சஸ் திமுகன்றதை கட்டமைக்குது, இல்லை அவங்கள கட்டமைக்க வைக்கிறாங்களோன்ற ஒரு டவுட் எனக்கு இருக்குது. இது எங்கிட்ட திருமுருகன் காந்தி ஒரு இடத்துல எங்கிட்ட வெளிப்படையாகவே பதிவு பண்ணாருங்க. என்னன்னா, தமிழ்நாட்டினுடைய முன்னணி ஊடகம், நீங்கள் சொன்னதுனால சொல்கிறேன், இட்ஸ் நாட் அவுட் ஆஃப் த பாக்ஸ், இந்த பாக்ஸ்குள்ளே தான் வருது. இது தமிழ்நாட்டின் முன்னணி ஊடக விவாதங்களில் ஒரு காலகட்டத்தில் மிக வலிமையான கருத்துக்களை எடுத்து வச்ச ஒரு நபராக திருமுருகன் காந்தி இருந்தார். அவரை டேனியல் காந்தின்னு பேசின வீடியோக்கெல்லாம் இன்றைக்குமே வைரலாக இருக்குது. அவங்களுடைய இயக்காட்களும் பேசியிருக்கிறாங்க, நாம் தமிழர் கட்சியை சார்ந்த நிறைய பேர் போய் பேசியிருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் மக்கள் அதிகாரத்தில் போய் பேசியிருக்கிறாங்க, நிறைய பேர் போய் பங்கெடுத்துருக்கிறாங்க. இன்றைக்கு அப்படிப்பட்ட இயக்கங்களுக்கோ அப்படிப்பட்ட அமைப்புகளுக்கோ அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய பெரிய ஊடகங்கள் கொடுக்க மறுக்குது. இல்லை, நான் அங்கேயும் சொல்கிறேன், விவாத மேடை நிகழ்ச்சிக்கு கெஸ்ட்டை ஃபோன் பண்ணி கூப்பிடுவோம், யார் யார் வர்றாங்கன்னு கேட்பாங்க. அப்போது இந்த மாதிரி இவர் மே 17 இவங்க வராங்கன்னா, இல்லை அவங்க நான் வரல அப்படின்னு சில கெஸ்ட்டே சொல்லுவாங்க. இவங்களுக்காக முக்கியமான கட்சியில் இருக்கவங்க அவங்கள தவிர்த்திடக்கூடாதுன்றதுக்காக சில கெஸ்ட்டை நாங்கள் அவாய்ட் பண்ணுவோம், அவாய்ட் பண்ணுற சூழலுக்கு தள்ளப்படுவோம். அந்த தள்ளப்படுற சூழ்நிலையை அந்த சேனலே எடுக்கும், இல்லைப்பா அவரை கூப்பிடாத இவரே கூப்பிட்டுரு அப்படிம்பாங்க. ஸோ ஊடகங்கள் அதில் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுறாங்க, இவங்களெல்லாம் அவாய்ட் பண்ணுறதில்ல. ஸோ அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி அதில் ஒரு பாயிண்ட் இருக்குது. திமுக பிஜேபி எதிரியாக நினைக்கலன்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. பட் அவங்களை எதிரியாக்கினா தான் நம்மளால் வளர முடியுங்கிற ஒரு எண்ணமும் அவங்க திமுக இருக்குது. எதுக்காக சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி வளர்வதற்கான ஒரு சூழல் இருக்குது, இந்த வாட்டி கொஞ்சம் கூடுதல் பர்சன்டேஜ் வாங்குவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும்போது சின்னத்தை முடக்கினாங்க அப்படின்னா அது கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் சின்னம் தான் இங்கே எல்லாத்தையும் தீர்மானிக்குதுன்னு நான் இடத்துக்கு வரல, அந்த இடத்துக்கு நான் வரல. நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கிற சோஷியல் மீடியா பலத்தை வச்சு
அவங்க சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துட முடியும், புதிய சின்னத்தை வாங்கினாலும். ஆனால் காலம் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. இல்லை, என்டிகேவோட ஓட்டர்ஸ் எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தானே, யங்ஸ்டர்ஸ் தான். வெகு சின்ன பர்சன்டேஜ் 40-45+ இருக்கலாம். யங்ஸ்டர்ஸ் அதிகமாக வந்து டிஜிட்டல் மீடியாவை பயன்படுத்துவாங்க. அவங்க ஒரு நொடியில் தெரிஞ்சுக்கணும் சின்ன என்ன அப்படின்றது. அப்போ நாம் தமிழர் கட்சி வாக்காளர்கள் எல்லாமே தேடி போய் வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் தான். நான் சீமானுக்கு தான் ஓட்டு போட போகிறேன்னு தெரிஞ்சு போகிற வாக்காளர்கள், அவங்களுக்கு என்ன சின்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சு போய் ஓட்டு போடக்கூடிய வாக்காளர்கள். அப்படின்றப்போ குறையுன்ற மாதிரி எனக்கு தெரியல. இல்லை, நீங்கள் சொல்கிற வாதத்தை நான் ஏற்கிறேன். என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, உளவியலாவே ஒரு 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 டிஸ்டர்பன்ஸ் நடக்குங்க. டிஸ்டர்பா இல்லையா? அது நாம நேரத்தே சொன்னாரு, அச்சடிச்சு அப்படியே கிடக்க எல்லாமே 1 லட்சமா செலவு. அவரே சொல்றாரு, உண்டியில் எடுத்து பிச்சை எடுத்து நான் கட்டிக்கிட்டு இருக்கேன்றாரு. அப்படி பண்ணவங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படாதா? நேற்று கூட ஒரு கூட்டம் நடந்திருக்கு. அந்த கூட்டத்தில் பேனர்ல விவசாயி சின்னம் போட்டுட்டாங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், எந்த தைரியத்தில் போடுறாங்க அவங்க? ஒருவேளை தீர்ப்பு நமக்கு சாதகமாக வந்துருன்ற தைரியத்தில் போடுறாங்களா, இல்லை போடாமல் தவிர்த்தா அதுக்கு என்னென்ன மாதிரியான விமர்சனங்கள் வரும்? உளவியலாக அவங்க என்ன எப்படிலாம் அவங்க இன்னைக்கு என்டிகே டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க. கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க. அவங்களால வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இப்போ எப்படி இதை கொண்டு போகிறதுன்னு தெரியல. அதனால் அவர் பிஜேபியை இன்னைக்கு ரொம்ப அக்ரெசிவாக பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. பட் என்னோட விஷயம் என்னென்னா, என்னுடைய விருப்பம் என்னென்னா, அவர் இன்னும் பிஜேபி அதிகமாக எதிர்த்து பேசணும். இப்போ அண்ணாவர் என்ன சொல்கிறாரு, அண்ணன் சீமான் அவர்களுக்கு நான் சொல்கிறேன், அவர்தான் காரணம், நான் காரணம் இல்லைங்கிறாரு. நான் இப்பயும் சொல்கிறேன், அண்ணாமலை காரணம் இல்லை, பிஜேபி காரணங்க. அண்ணாமலைங்கிறவர் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு கட்சி தலைவர். ஆனால் அண்ணாமலையினுடைய பிஜேபி இருக்கிற தலைமை அது நாம் தமிழரை உற்று நோக்குது. சரி, இந்த எண்ணெய் ரைடு, இந்த சின்ன முடக்கம் இதெல்லாம் வந்து சிம்பத்தியாக மாறுமா என்டிகேக்கு? நல்ல கேள்வி. இது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதனால தான் நான் உங்கள் பாயிண்டில் எங்கே நான் ஒத்து போவேன்னா, சின்ன மாறினாலுமே ஓட்டு போடுவாங்கன்னு சொல்கிறீங்களே, அதுக்கு இதெல்லாம் காரணமாக இருக்கும். பாஜக அடுத்த கட்டத்துக்கு வந்துருச்சு, இவ்வளோ வாக்குகள் வாங்கியிருக்கு அப்படிங்கிறதுக்காக இது போன்ற. இப்போது சமீபத்தில் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே வந்து ஒரு பேட்டியில் பேசியிருப்பார். ரெட்டலையை பாஜக நினச்சிருந்தா முடக்கியிருக்கோங்க, முடிச்சு விட்டுருப்பாங்க. பாஜக தான் காப்பாத்துச்சு. அப்போது பாஜகவோட இன்ஃப்ளூயன்ஸு தேர்தல் கமிஷனோட எவ்வளவு இணக்கமானது அப்படின்னு திரு ரங்கராஜ் பாண்டே வெளிப்படையாக பேசுகிறாரு. அவருக்கு பாஜக நெருக்கமான ஒரு உறவு இருக்குதுன்னு வச்சுப்போமே. பாஜக நினைத்தால் தேர்தல் கமிஷனை இயக்க முடியுமா, முடியாது? ஏன் இந்த தேர்தல் அதிகாரி மாட்டலப்போ முடிஞ்சிச்சுல்ல நேர எலெக்ஷன். அப்போ பாஜக நினைத்தால் தேர்தல் கமிஷனுக்குள் நுழைய முடியும், தேர்தல் கமிஷனை தன்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அப்படின்னா ஏன் இது நடந்திருக்க கூடாது? ப்ரூவ் பண்ண முடியாதுங்கிறதா இங்கே பிரச்சனை. ஆனால் வெளிப்படையாக தெரியுது என்ன நடக்குதுன்னு. வெளிப்படையாக எவ்வளோ விஷயம் நடக்குது, அதெல்லாம் பாஜக காரணம், சீமான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போக முடியல. ஏன்னா இவ்வளவு ரீசன்ஸ் இருக்குது, தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்களை பார்க்க முடிகிறது. இதெல்லாம் புள்ளியெல்லாம் ஒன்று சேர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் பாஜகன்னு வருது. அப்போ நம்மளால அதை தவிர்க்க முடியல, அது வெளிப்படையாக பேசி தானே ஆகணும். அந்த டவுட் எல்லாருக்குமே வருங்க, தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே வரும், எல்லா ஜேர்னலிஸ்ட்டுக்குமே வந்திருக்குது அந்த டவுட். நான் பர்சனலாக பேசும்போது சொல்லியிருக்கிறாங்க, பிஜேபி காரணமாக கூட இருக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் வெளிப்படையாக பேசுகிறேன். ஸோ பிஜேபி வந்து அடுத்த பிளேஸுக்கு வரணும் அப்படின்னா தானாக வர முடியாது. இவங்களுக்கெல்லாம் வாக்கு கம்மியாக ஆகணும்னா என்னென்ன வேலை பண்ணலாம், இப்பெல்லாம் பண்ணுறோம் நம்ம வந்துடலான்றதை காமிக்கிறதுக்காக தான் அதை பண்ணுறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது. முன்னாடி ஒரு கூட தள்ளி விட்டுறது. அதாவது எப்படின்னா, இந்த நல்லா விளையாடிக்கிட்டு இருக்கிறவனை வந்து அடித்து ஜெயிக்கணும், நல்லா விளையாடி ஜெயிக்கணும். ப்ளூ ஸ்டார் படத்தில் பார்த்த மாதிரி தான். அதில் நல்லா ஹீரோ விளையாடிக்கிட்டு இருப்பார், எதிரில் இருக்கிறவனுக்கு விளையாட்டு ரீதியாக அவனை வீழ்த்த முடியாது அப்படிங்கிறதுனால பந்தை தூக்கி கையிலேயே அடித்து கையை உடச்சி விட்டுருவான், வேணும்ட்டே மண்டையில் அடிப்பான். இந்த மாதிரி மோசமான அணுகுமுறையினால் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய ஒரு போக்கை பாஜக கையில் எடுத்துச்சுன்னா அது அம்பலப்பட்டு போயிடும். இப்போ நாம் தமிழர் என்ன செய்யணும்னு நீங்கள் கேட்டு வச்சுக்கோங்க. என்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன், திமுக எதிர்ப்பை தாண்டி பாஜக எதிர்ப்பை வலிமைப்படுத்துறதுல இடத்துல நாம் தமிழர் கட்சி இருக்குது. இப்போது ஒரு இடத்துல அவர் பேசும்போது சொன்னார், அதிமுகவா இல்லை பாஜகவா, யார் இவங்க கூட அங்காளி பங்காளி சண்டை தான், மெயின் எதிரி அவன் தான் சொல்லுவார். அப்போ என்னன்னா, அந்த மெயின் எதிரியை நோக்கி உங்களுடைய அம்புகள் இன்னும் அதிகமாக எய்யப்பட வேண்டும், அவர்களை இன்னும் நீங்கள் அதிகமாக கேள்வி எழுப்ப வேண்டும். அதுதான் இப்போ பாஜகவை சித்தாந்த ரீதியாக இருக்கக்கூடிய கட்சி, பெரிய கட்சி தமிழ்நாட்டில் திமுக அப்படின்னு சொல்கிறாங்க. எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது வலுவாக எதிர்த்தாங்க, இன்னைக்கு வந்து இணங்கி போகிறாங்க. அப்படின்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பலர் சொல்கிறதுனா கரப்ஷன், அதனால அவங்க அமைதியாக போக வேண்டிய சூழல் இருக்குது, நிறைய ஏஜென்சிஸை வச்சு மிரட்டுறாங்க அப்படின்னு. அப்போ நாம் தமிழர் கட்சி சொல்கிறீங்க, உங்ககிட்ட பணம் இல்லை, நான் உண்டியில் தான் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, நான் எண்ணெயெல்லாம் விட்டு பார்த்தாங்க, நாங்கள் எங்கள் மேலே ஒரு தவறு இல்லைன்னு சொல்கிறீங்க. அப்போது நீங்கள் கரைபடியாத கரங்களை கொண்ட ஒரு கட்சியாக இருக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. அப்போது
இன்னும் வலுவா நீங்க தாராளமா எதிர்க்கலாம், பாஜக எதிர்க்கலாம். நீங்க உங்களை எந்த ஏஜென்சியை வச்சு மிரட்ட முடியாத சூழல்ல உங்க கட்சி இருக்குன்னா நீங்க இன்னும் தாராளமா எதிர்க்கலாம். அது நானே அவங்கள்ட்ட, அவங்க கட்சியில் இருக்கிறவங்கள்ட்டே நான் பேசி இதை பற்றி நான் கேட்டிருக்கேன். இடுமானம் காத்துட்டுலாம் பேசும்போது அவங்க வந்து ஒரு ஆன்சர் சொல்கிறாங்க. பட் எனக்கு அது வந்து ஓரளவு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனாலும் பெருசாக சாட்டிஸ்ஃபை ஆகலை. என்னென்னா தமிழ்நாட்டு களத்துக்குள்ள எங்களுக்கு எதிரி திமுக, சித்தாந்த எதிரி பாஜகன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, பேசுகிறாங்க. அதாவது அவர் வந்து பாஜக எதிர்த்தும் பேசுகிறாரு. பட் அது இன்னும் ரொம்ப வலிமையாக போய் சேரலைங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது. நான் அவரை வந்து எனக்கு பர்சனலாக அவர் பாஜகவின் பி டீம்னு சொல்கிறதுக்கு என் உடன்பாடு இல்லை. நான் அந்த மாதிரி நினைக்கல. இப்போ வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் பெருசாக எனக்கு தோற்றம் அளிக்கலை. ஏன்னா அவர் பிஜேபி விமர்சனம் பண்ணுறாரு, திட்டுறாரு. ஆனால் இன்னொன்று ஸ்ட்ராங்காக இல்லைங்கிறதான் அந்த விமர்சனத்துக்கான காரணமே. பாஜக பி டீம்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இன்னும் கடுமையாக பிஜேபி எதிர்க்கல, அதனால தான் உங்களை பிஜேபி பி டீம்னு சொல்கிறாங்க. இன்னொன்று திமுக எடுத்துட்டாலே பிஜேபி பி டீம்னு ஒரு முத்திரை ஒன்று இங்கே உண்டு. அந்த முத்திரையும் அவர் மேலே விடும். பட் அந்த முத்திரைக்கு நம்ம போக விரும்பலை. பிஜேபியை இவங்க இதன் பிறகு இன்னும் கடுமையாக எதிர்த்தால் மட்டும்தான் இந்த கட்சிக்குன்னு ஒரு பேர் இன்னும் அதிகமாக வெளியில் வரும். திமுக எதிர்த்து பேசுங்க, தப்பே இல்லை. ஒரு மாநில கட்சி இன்னொரு மாநில கட்சி சேர்த்து தான் வளர முடியும், ஒரு ஆளுங்க சேர்த்து தான் அவர் வளர முடியும். அந்த வியூகத்தில் தப்பு இல்லை. ஆனால் பாஜகவை இன்னும் மிக கடுமையாக தாக்கணும். அவர் செல்லும் இடமெல்லாம் தாக்கணும் பாஜகவை. இந்த இந்த தேர்தல் காலத்தில் பிஜேபி எதிர்த்து யாருப்பா பேசினா? ஸ்டாலின் அவர்கள் பேசினாரா, எடப்பாடி பேசினாரா, சீமான் பேசினாரான்ற கேள்வி வரணும். அப்போ சீமான் தான் நிறைய பேசியிருக்காரான்ற ஒரு பேச்சு வந்தாதான் நீங்கள் பாதிக்கப்பட்டது மக்களுக்கே போய் தெரியும். நிச்சயமா சின்ன மாறுதல் வச்சுப்போம் சகோ, சின்ன மாறுதல் வச்சுக்கோங்களேன். அதுக்கு பிஜேபி தான் காரணம். 40 தொகுதியிலும் நாம் தமிழர் கட்சி பேசணும். அப்படி பேசினாங்கன்னா அது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும். மோடி என்னென்ன வேலை பண்ணுறாரு பாருப்பா, தமிழ்நாட்டில் வந்து ஒரு மாநில கட்சியை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாருப்பா அப்படிங்கிற ஒரு எண்ண அலை நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சாஃப்ட் கார்னர் நாம் தமிழர் மேலே உண்டாகலாம். அப்படி உண்டாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நாம் தமிழர் கட்சி தொண்டர்களுக்கு இருக்குது, அவருடைய தலைவர்களுக்கு இருக்குது. எனவே அவர்கள் பாஜக எதிர்ப்பை இன்னும் வீரியப்படுத்தி அதற்காக அமைப்பா திரண்டு அணியமானாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு 7% இருக்கிறாங்க, ஒரு 10% விடுவாங்களா? 10 வந்துட்டாங்கன்னா அது ஒரு பெரிய இம்பாக்டுங்க தமிழ்நாட்டுக்கு. 10 வருவாங்களான்னு தெரியல, 9 to 10 கூட வருவாங்கன்ற மாதிரி என்னோட கணிப்பு இருக்குது விசாரிச்ச வரைக்கும். 10 வந்துட்டாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ள அது ஒரு பெரிய ஒரு விஷயம், முக்கியமான கட்சி, ஒரு முக்கியமான கட்சியாக வளர்ந்துட்டாங்க அப்படிங்கிறத யாரும் மறுக்க முடியாது. அதன் பிறகு நீங்க வந்து அதர்ஸுங்கிற இடத்துல அவங்கள போட வேண்டிய அவசியம் இல்லை. 26 தேர்தல் வேற களமா தான் இருக்கும், வேற மாதிரி ஒரு முக்கியமான ஃபேக்டரா இருப்பாங்க, இருப்பாங்க. இன்னொன்று இவங்க வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறணும் அப்படின்னா 6% வாக்கு பிளஸ் 2 MP ஒரு MLA சம்திங் கிரைட்டீரியாலாம் சொல்றாங்க இல்லையா, அந்த கிரைட்டீரியாவை நோக்கி நகர ஆரம்பிப்பாங்க. 2026க்குள்ள இன்னும் வேகமாக செயல்படணும். விஜய் வேற வராருன்னு சொல்றாரு. அப்போ இன்னும் இங்கே எப்படிலாம் வியூகத்தை அமைக்க போறாங்க, எதிர்க்க போறாங்களா, ஆதரிக்க போறாங்களா, அவங்களுக்கான ஓட்டு அந்த பக்கம் போகுமா போகாதா, இதெல்லாம் நம்ம இவ்வளோ யோசிக்கிறோம்னா சீமான் அவர்கள் நிறைய யோசிப்பார். நேற்று அவர் சொல்றதை நான் ஒரு கருத்தை உடன்படுவேன். ஒரு அறைக்குள்ளே உட்காந்து அல்லது வந்து இவங்களாம் விமர்சனம் பண்ணுறாங்க, ஆனால் நான் களத்தில் போய் பார்த்துக்கிட்டு இருக்கேன்றாருல, அது உண்மையிலேயே எல்லா தலைவர்களுக்குமே இது இருக்கும். கட்சியோட தலைவர்ன்ற சாதாரண விஷயம். ஆமா, கண்டிப்பா இது இது வெளியில உண்மை. திருமாவளவன் அவர்களுக்கோ அல்லது மற்ற தலைவர்களுக்கோ இல்லை சீமான் அவர்களுக்கோ அவங்க சைடில் என்னென்ன ப்ரெஷர் இருக்குன்றது அவங்க இடத்துல உட்காந்து பார்த்தா தான் தெரியும். கண்டிப்பாக. அப்போ அது ஒரு பெரிய ஒரு நெருக்கடி தான். சின்னம் போனதுங்கிறது வந்து நீங்கள் சீமானோட ப்ரெஸ் மீட்டில் பார்த்தாலே தெரியும். அவர் அதை பற்றி பேசும்போது ரொம்ப அக்ரெசிவ் ஆகிறாரு. பட் அந்த அக்ரெசிவ் தேவைன்னு நான் சொல்கிறேன். தாமரையை ஒழிக்கிறதுக்காக நான் கேஸ் போடுவேன்னான்னு சொல்கிறாருல்ல, வாய்ப்பு குறைவாக கூட இருக்கட்டும், பட் அது பேசுகிறாருல்ல, அது தேவை தானே. ஒரு தேசிய சட்டத்தை நீ வச்சிருப்பியா? தேசிய மலர் தானே அது. அது சட்டங்கள்லாம் போடுறதுக்கு முன்னாடி கொடுத்துட்டாங்கிறது வேற. அதன் பிறகு அதை போராடுறாங்களா, தேர்தல் அமைப்பில் மாற்றத்தை உருவாக்குறதுலாம் பெரிய விஷயம். பட் ஆனால் பாஜக எதிர்ப்பதற்கான ஒரு டோனை அதை பார்க்கலாம்ல. நிறைய ஒரு மூக்கு நாய் கூட போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன், நல்லா பதிவு ஒன்று எழுதுவார். அண்ணாமலையே அண்ணன் கேட்டால் அண்ணாமலை தான் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பார். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இதை பார்க்க முடியுது. பிஜேபி நாம் தமிழரை வீழ்த்துவதற்காக அல்லது நாம் தமிழரை விட அதிகமான வாக்குகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக சின்னத்தை முடக்கி இருக்க வாய்ப்புகள் உண்டு. அந்த எண்ணத்தில் நமக்கு வந்து அந்த சந்தேகத்தில் மாற்றுக்கிறது இல்லை. பார்க்கலாம் இன்னும் அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்ஸ் எப்படி போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பேசலாம். அருள், ஒரு நேரம் உங்களுடைய கருத்துக்களை விருதாக போய் நமக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த நிகழ்வுகளையும் தொடர்ந்து பேச போகிறோம். இந்த நிகழ்ச்சியில் உங்களோட மக்களோட கருத்துக்கள் என்ன இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து பேசலாம்னு சொன்னாலும் பேசுங்க. நீங்கள் விரும்பாட்டி நாங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருப்போம்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி அருள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ அருள்.